ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் தமிழ் வருட பிறப்பினுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய சுபதினத்துல இந்த தினப்பலன் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த வருடத்திற்கு விஸ்வாவசு வருடத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும், ஏன்னா ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிடுத்து. இப்ப வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல நமக்கு குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் இடைவெளியில தான் வருது. அதனால குருவினுடைய மாற்றம், ராகு கேத்துவினுடைய மாற்றம், இப்ப நடந்திருக்கக்கூடிய சனி, இவற்றை வைத்து இன்னைக்கு இந்த சூரியனினுடைய பெயர்ச்சியில எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மகர லக்னத்துல தான் வருஷம் பிறந்திருக்கு. ஸோ எப்படிப்பட்ட பலன்கள் இன்னைக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு, அதாவது சூரியனினுடைய பெயர்ச்சி நேற்று சாயந்தரமே ஆயிடுத்து. அதாவது இன்னைக்கு தேதி 14, 13ஆம் தேதி இரவே சூரியன் மாறிட்டார், மேஷ ராசிக்கு போயிட்டார். இந்த சூரியனினுடைய மாற்றம், இப்ப நடந்த இந்த சனி பெயர்ச்சி, பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி, அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி, இது எல்லாமே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இப்போ சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரைக்கும் ஒரு ஒரு மிதமான ஒரு பலனாக இருக்கும். ஆடி மாதத்திலிருந்து இவர்களுக்கு கார்த்திகை மாதம் வரைக்கும் ஒரு நல்ல ஏறுமுகமான காலமாக அமைகிறது. கார்த்திகை மாதத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய பங்குனி மாதம் வரைக்கும் இவர்களுக்கு இடமாற்றங்களும் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் வளரும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருட காலம், இந்த சித்திரை மாதம் முதல் அடுத்த பங்குனி மாதம் வரைக்கும் நல்ல ஒரு ஏறுமுகமாகவே அமைகிறது. ஆகையினால் இவர்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருப்பதனால் அதற்கு தகுந்தாற் போல் இவர்களினுடைய இந்த வருடத்தை இவங்க நல்லாவே பிளான் பண்ணிக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் நான் என்ன மாதிரி ஆலயங்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நல்ல ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இதுக்கு நீங்க போகலாம். இதுல ரொம்ப பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை போகணும், இல்லைன்னா நீங்க ஜலகண்டேஸ்வரர் இப்படி போய் பார்க்கணும்லாம் இல்லை. ரொம்ப ஒரு கிராமத்துல, அதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கும். விளக்கு கூட ஏற்ற முடியாத அளவுக்கு கஷ்டப்படுற கோவில்கள் இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு 7.5 சனி காலத்தில் ராகு லாபத்துல வராரு. அண்ட் அதே மாதிரி கேத்து உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிவன் ஆலய வழிபாடுகள், அதுவும் பராமரிப்பு இல்லாத ஆலயங்களுக்கு நீங்க செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள், குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து மாறுகிறார் வைகாசி மாதத்தில். 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு போகக்கூடிய இந்த குரு பகவான், லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நாளில் கேது, நல்ல லாபங்கள் நிறைந்த ஒரு வருடமாக அமையும். உங்க குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் இடம்பெறும். திருமண வைபவங்கள் அவசியம் இடம்பெறும். எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு வரக்கூடும். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். தங்கம் வெள்ளி வாங்குவது கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு செல்வ செழிப்பு மிக்க வருடமாக இருக்கும் இந்த விஸ்வாவசு வருடம். திருமண யோகங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நீங்க யார்ட்டையாவது கடன் வாங்குறதோ இல்லை நீங்க கடன் கொடுக்கறதோ கூட பயம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் பூமி வண்டி வாகன யோகங்களும் உங்களுக்கு அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இடமாற்றங்களையும் இடப்பெயர்ச்சியும் வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த விஸ்வாவசு வருடத்தில் பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் செய்யலாம். இப்ப நீங்க சக்தி பீடங்கள்னு எடுத்துக்கலாம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் போறதோ, அல்லது உறையூர்ல போய் வெக்காளிய பார்க்கறது, இந்த மாதிரி நீங்க ஜம்மு காஷ்மீர் போகலாம். அங்க வைஷ்ணவ தேவி பார்க்கலாம். இப்படி சக்தி பீடங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த வருடம் எவ்வளவு சக்தி பீடம் பார்க்க முடியுமோ தாராளமாக பண்ணலாம். ஆரம்பிக்கிறது காமாட்சி அம்மன்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு உங்களுடைய ஏற்றம் அப்படிங்கிறது உங்க வளர்ச்சியை நீங்க பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய வியப்பு வரப்போகிறது.
என்னடா நமக்கு இப்படி டக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு நல்லா கைகூடி வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சித்திரை வருட பிறப்ப தான் நீங்க பார்க்குறீங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு கெரியர்ல வளர்ச்சின்னு இருக்கும் பொழுது, நமக்கு போட்டி பொறாமைகளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள பத்தி யார் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்களுடைய வளர்ச்சியில மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அது சின்ன திரையோ, வெள்ளி திரையோ இதில எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை யாராலயும் தடுக்கவே முடியாது. ஸோ வருமானங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது விஸ்வாவசு வருடம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிச்சயமாக உண்டு. ஸோ திருமணங்கள், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பிறப்பு இப்படி எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய குடும்பத்தில் வரப்போகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில், வியாபாரம், வளர்ச்சி இது அனைத்தும் ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ ஆவணி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதத்திற்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இந்த விஸ்வாவசு வருடத்தில் மிதுன ராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஆலய வழிபாடுகள் அப்படின்னா, கிருஷ்ணர் ஆலயமா பார்த்து போங்க. ஸோ பஞ்சகிருஷ்ணர் க்ஷேத்திரம் போகலாம். இல்ல உங்களுக்குன்ட்டுன்னு நீங்க வந்து நார்த் இந்தியா போறீங்க. ஸோ அங்க என்ன மாதிரியான கிருஷ்ணர் க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து, ஒரு நல்ல லிஸ்ட் எடுத்து போயிட்டு வாங்க. புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது. கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் வந்து சுக்கிரன், சனி, ராகு, புதன் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார்கள். ஆண்டு பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. ஸோ ராகுவின் சாரத்தை கொண்ட இந்த அ சுவாதி நட்சத்திரம் வந்து நம்ம கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் தீரும். அதேபோல இந்த பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளும் உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. இன்று அன்னதானங்கள் செய்வது ரொம்ப நல்லது. இந்த சித்திரை 1ஆம் தேதி வருட பிறப்புல. அண்ட் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி விட்டாலும் ராகு கேது பயிற்சியில வந்து 2ல் கேது 8ல் ராகு வரும். ஸோ கொஞ்சம் நீங்க நிறையா இந்த ராகு கேது ஸ்தலங்கள் வந்து போகலாம். குறிப்பாக கார்கோடேஸ்வரர் ஆலயம், அந்த அரியலூர்ல அமைந்திருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் ஆலயமா வந்து போய் தரிசனம் பண்ணுங்க. கார்கோடகனுக்கு வந்து சாபம் தீர்த்த இடம். கார்கோடகன் சாபம் தீர்த்தான். கார்கோடகன் வழிபட்ட சிவபெருமான். ஸோ உங்க கடகராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப விசேஷமான ஆலயம். அதனால மறக்காம அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. வைகாசி மாசத்துக்கு மேல. சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே கொஞ்சம் 8ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் நமக்கு வருடப்பிறப்பில் 9க்கு போயிட்டார். பட் 8ல சனியும் 7ல ராகுவும் ஜென்மத்தில் நமக்கு வந்து கேது பகவான் வராரு. நீங்களும் நிறையா இந்த சர்ப்ப ஆலயங்கள் வந்து போய் வழிபாடு செய்யறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்க வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு இலுப்ப எண்ணெயில வந்து விளக்கேத்தலாம். அது ரொம்ப உங்களுக்கு நன்மையை தரும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பரவால்ல. கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. லாபத்துல நமக்கு குரு பகவான் வந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ஜென்மத்துல இருக்கக்கூடிய கேது நமக்கு நன்மைகளை செய்ய மாட்டார். கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேது பகவான் நம்ம ராசியை விட்டு போயிருவாரு. ஸோ நமக்கு இந்த ராகு பகவானும் நமக்கு 6ஆம் இடத்திற்கு வர்றது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால, வேலை விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு சீராக இருக்கும். எந்த விதமான பயமும் நமக்கு அவசியமில்லை. ஸோ நமக்கு இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில், ராகு பகவான் 6ஆம் இடத்தில், 12ஆம் இடத்துல கேது. கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறதுல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கலாம். கன்னிராசி அன்பர்கள் இந்த விஸ்வாவசு வருடத்தில் நமக்கு வந்து ஒரு ஆலய வழிபாடுகள் எல்லாம் போகணும்னா, முருகன் ஆலய வழிபாடுகள் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அறுபடை வீடு முருகன் போகலாம். முருகன் ஆலய வழிபாடுகள் அண்ட் குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால, கண்டிப்பா சுவாமி மலை நம்ம போனோம். அதனால அறுபடை வீடு முருகனை வந்து நாம வணங்கலாம். துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே லாபத்தை தருவதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ இந்த வைகாசி மாதத்திற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பீரியடு.
ஸோ வைகாசி மாசத்துக்கு மேல ஆனி, ஆவணி இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் மாற்றுவது இது எல்லாமே இந்த வருடத்தில் நீங்கள் செய்யலாம். ரொம்ப நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றது ஒரு எலிவேஷன் தர்றது இந்த விஸ்வாவச வருடம் தான். ஸோ புதிய வேலை, வேலை தேடுறது எல்லாமே வரும். திருமண யோகங்கள் கைகூடும். குரு வந்து பாக்கியத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கை கொடுக்கும். இன்றைய நாள்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு வருடத்திற்கான ஒரு பலன். ஸோ இந்த ஒரு வருட காலம் துலாம் ராசி நேயர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ ஆலயங்கள் நிச்சயமாக செல்ல வேண்டும். விநாயகர் ஆலய வழிபாடு செய்யுங்க. பிள்ளையார்பட்டி, அதே மாரி மலைக்கோட்டையில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார், திருவலஞ்சுழி. ஸோ பிள்ளையாருக்கான ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த வைகாசி மாசத்துக்கு மேல குரு பெயர்ச்சி ஆயிட்டாருன்னா, குரு 8ஆம் இடத்துக்கு போறார். ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க, கையெழுத்து எங்கேயும் போய் போடாதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க, நண்பர்களை நம்ப வேண்டாம். ஏன்னா 4ல ராகு, அதே மாதிரி 10ல கேத்து. வேலை இடத்துலையும் நமக்கு மரியாதை இல்லாமல் போகும். வேலையை விட்டுட்டீங்கன்னா வேற வேலை கிடைக்காது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த விஸ்வாவசு வருடத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்க வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை உங்க நட்புகளாக இருக்கட்டும், யாரிடத்திலையும் நீங்க யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. இந்த விஸ்வாவசு வருடத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள், நான் எந்த கோவிலுக்கு போனா எனக்கு ரொம்ப நல்லதுன்னா, ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு, அதே மாதிரி குரு ஆலயங்கள், எங்கெங்கெல்லாம் மேதா தட்சிணாமூர்த்தி இருக்காரோ மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்பதான் நமக்கு எல்லாமே தெரியறது எந்தெந்த இடத்துல என்னென்ன கோவில்கள்ல இருக்காங்கன்னு. குறிப்பா அறுபடை வீடு முருகன் கோவில், அதுல திருச்செந்தூர் அண்ட் சுவாமிமலை மஸ்ட். என்னால 6 கோவிலும் போக முடியும்னாலும் இந்த 2 கோயில் அவசியம் போங்க. தனுசு ராசி அன்பர்கள், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், 3ல் ராகு, பாக்கியத்தில் கேது. ஸோ இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அட்டகாசமான பீரியடு. என்னென்னலாம் சென்ற வருடம் இழந்தீர்களோ இது எல்லாத்தையுமே நீங்க பெறக்கூடிய ஒரு காலம். ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதிய வேலை தேடுவது, திருமண யோகங்கள், காதல் கைகூடுவது இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வஸ்திர தானம் பண்ணுங்க. ஸோ திருவண்ணாமலை சென்றீங்கன்னா, அங்க சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம், பழனி வஸ்திரதானம். ஸோ நல்ல அடியார்களுக்கெல்லாம் வஸ்திரதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு. நீங்க என்ன மாதிரி ஆலயங்கள் இந்த வருடத்தில் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் ஸ்தலங்கள் எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ராமர், ஏன்னா குரு உங்களுக்கு 7ஆம் வீட்டுல போய் புதன் வீட்டுல தான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ஸ்ரீ ராமபிரான் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. மகர ராசி அன்பர்கள், 7.5 சனி விட்ட காலத்தில் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி, 2ல் ராகு 8ல் கேத்து. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் செல்கிறார். ஸோ இந்த மகர ராசி நேயர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய அலைச்சல் இருக்கும். புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ புதிய வீடு வாங்குறது, புதிய நண்பர்கள் சந்திப்பது, நிறைய வந்து வெளிநாடு டிராவல் பண்றது, இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப மனசுக்கு ரம்யமான ஒரு பீரியடு. ஸோ இந்த ஒரு வருட காலம் நீங்க நல்லா வந்து உங்க லைஃப்ல இந்த ஜேர்னியை வந்து நல்லா நீங்க ஹாப்பியா எடுத்துன்னு போகலாம். சண்டை சச்சரவு இது எல்லாமே வந்து குறையும். அலுவலகத்தில் இருக்கிற குழப்பமும் தீரும். இந்த மகர ராசி அன்பர்கள், இந்த ஒரு வருட காலம் நீங்க என்ன மாதிரியான ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகொண்ட பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை ஃபர்ஸ்ட் போய் சேவிங்க. எங்கெங்கெல்லாம் பெருமாள் வந்து பள்ளிகொண்ட கோலத்தில் இருக்காரோ அவசியம் அந்த ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு 2ல் சனி பகவான், ஜென்மத்தில் ராகு, 7ல் கேது, அதே மாதிரி 5ல் குரு. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வைகாசி மாதம் குரு மாறிட்டாருன்னா ரொம்ப சூப்பர் பீரியட். அது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு நிதானிச்சு போகலாம். யாரையும் நம்ப வேண்டாம். இதுவரையில் உங்களுக்கு துரோகம் செய்த நண்பர்கள், உங்களுக்கு உங்க கூடவே இருந்து குழி பறித்தவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே மறைஞ்சிருவாங்க, உங்களை விட்டு விலகிடுவாங்க.
கும்பராசி நேயர்களுக்கு நல்ல காலம் என்றே சொல்லலாம். 5ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுடைய குலதெய்வ தாயினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் ஆடி மாதத்திற்கு மேல் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் திருமண யோகங்கள் பிள்ளைகளுக்கு கைகூடும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியம் அமைய போகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நல்லெண்ணெய் வந்து நிறைய தானம் பண்ணுங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ அங்க நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயரின் தரிசனம் சிறந்தது. மீனராசி நேயர்கள், மீனராசியில இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசிக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடு. பிள்ளைங்கள நினச்சி கவலைப்படணும், கணவன் மனைவியை நினச்சி கவலைப்படணும். ராகு கேது மாறிடுச்சுன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவார். சொத்து சண்டைகள் எல்லாம் தீரும். இப்போ கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். இந்த ராகு கேது மாறிட்டாங்கன்னா இவர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இவங்க திருப்பாம்புரம் சென்று அங்கு ராகு கேத்துவுக்கு பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ராகு கேத்து ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் போயிட்டு பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. கேது சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பித்ரு காரியங்களை நீங்கள் கரெக்டாக செய்யலாம். ஸோ உங்களுக்கு எங்கே போய் செய்யணும்னு தோணுதோ அங்கே போய் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். விநாயகர் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது.